தமிழனின் சிறப்பு பற்றி எத்தனையோ ஆதாரங்கள் பூமி முழுவதும் சிதறி கிடக்கின்ற போது ஏன் நாம் இதை பற்றி பேசுகிறோம் என்பதற்கு ஒரு காரணம் உள்ளது. மகாபாரதம் கற்பனையா? கிருஷ்ணர் ஆட்சி செய்த நகரம் உண்மையில் இருக்கின்றதா? தமிழனின் ஆற்றல்கள் பற்றி அறியவும், கிருஷ்ணர் உண்மையிலேயே ஆட்சி செய்தாரா என்பது பற்றியும் அந்த துவாரகை பற்றியும் முழுமையாக இப்போது பார்க்கலாம். கிருஷ்ணனின் சொர்க்க பூமி. கிருஷ்ணர் ஆட்சி செய்த இடமாக கருதப்படும் துவாரகை உண்மையான ஊரா அல்லது கற்பனை பெயரா என்ற சந்தேகம் பலருக்கும் உண்டு. அதன் பின்னணியில் உள்ள உண்மையை இப்போது தெரிந்து கொள்வோம். கடலுக்கு அடியில் பொக்கிஷம். துவாரகை நகரம் கடலுக்கு அடியில் இருப்பதாக தொல்லியல் ஆய்வில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இயற்கை சீரழிவு. கிருஷ்ணர் வாழ்ந்த இடமாக கருதப்படும் துவாரகை ஒரு இயற்கை சீரழிவால் கடலுக்குள் சென்றுவிட்டதாக தெரிகிறது. கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த நகரம் கடலுக்கு அடியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. புராண கதைகளில் கூறப்பட்டு வந்த பல அடையாளங்களை ஒத்த இந்த நகரம்தான் கிருஷ்ணர் வாழ்ந்த துவாரகை என பலரால் நம்பப்படுகிறது. 70,000 கோட்டைகள். துவாரகை நகரம் புராண கதைகளில் 70,000 மாளிகைகள், பல கோடி மதிப்புள்ள நகைகளால் நிறைந்திருந்த நகரம் என துவாரகை நகரம் குறிப்பிடப்பட்டுள்ளது. எவ்வளவு ஆழம் தெரியுமா? இப்போது கடலுக்கு அடியில் 135 அடி கீழே அமைந்துள்ளது இந்நகரம். கடலில் எப்படி மூழ்கியது தெரியுமா? மகாபாரத போர் நடந்து முடிந்து கிட்டத்தட்ட 36 ஆண்டுகளுக்கு பிறகு ஏற்பட்ட ஆழிப்பேரலை துவாரகை நகரத்தை கடலுக்கு அடியில் கிடப்பில் போட்டுவிட்டது. மகாபாரதம் உண்மையா? இந்த தகவல்களின் அடிப்படையில் மகாபாரதம் கற்பனை அல்ல என்று பலரால் நம்பப்படுகிறது. மாயனுக்கும் தமிழனுக்கும் என்ன தொடர்பு? கடலுக்கு அடியில் கிடைக்கப்பெற்ற இந்த மாளிகைகளின் வடிவங்களை ஒத்த பல மாளிகைகள் மாயன் வம்சத்தினர் வசம் இருந்தது தெரிய வந்துள்ளது. இதிலிருந்து தமிழன் அந்த மாயன் இனத்தவருடன் தொடர்பு கொண்டிருந்ததாகவும் தெரிகிறது. மாயனுக்கும் தமிழர்களுக்கும் ஒரே இனமா? மாயன் என்ற இனம் அழிந்ததற்கான சரியான காரணமும் இல்லை, அப்படி ஒரு ஆதாரமும் இல்லை. கிட்டத்தட்ட மாயன் இனமும் தமிழன் இனமும் ஒரே மாதிரியான வாழ்க்கையை கடைபிடித்தே வந்துள்ளனர் என்கிறது ஆய்வு. இது போன்ற சுவையான செய்திகளுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். நன்றி.